ஃபர்ஸ்ட் அந்த டிஎஸ்பி விசாரிக்கணும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல எனக்கு. அந்த ஆள் இன்னும் அரெஸ்ட் ஆயிருக்கணும், அரெஸ்ட் ஆகல. அதுக்குள்ள மேட்டர் சிபிஐக்கு போயிடுச்சுங்கிறாங்க. இப்ப சிபிஐ என்ன பண்ணுது யாருக்கும் தெரியல. ஒரு அளவும் தெரியல. ம். கூப்பிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டுச்சா? சிபிஐ ஒரு பிரஸ் மீட் கொடுத்துச்சா? இந்த கேஸ்ல கொடுத்துச்சா இது வரைக்கும்? இல்ல சார் இது. தமிழ்நாடே பொங்கலிச்சிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன வேலை? கொடுக்க வேண்டியது தானே. சரி ம். கொடுக்கல. நம்பர் 2வதுங்க, இந்த நிக்கிதா பொறுத்த வரைக்கும் இந்த ம். இந்த அம்மா எந்த துறையில் இருக்கு இது? ம். கவர்மெண்ட்ல என்ன வேலை இருக்கு? ஒரு கல்லூரியில புரொஃபஸரா இருக்காங்க, ஹெச்ஓடியா இருக்காங்க. பாட்டனி எந்த டிபார்ட்மெண்ட். கல்லூரியில? எந்த திண்டுக்கல் கல்லூரியில? அரசு கல்லூரின்னு சொல்றாங்க. நர்சிங் காலேஜ்ல இருக்காங்க சார். அப்புறம் ஹெச்ஓடியா இருக்காங்க. எந்த அரசு துறையும் எதுவும் தெரியல. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா இதெல்லாம்? இல்ல. இவ இவ்ளோ ஃப்ராட் இவ வந்து வேலைக்கு இல்லாதப்ப பண்ணவ, இப்ப வேலை இருக்கும்போது எவ்வளவு ஃப்ராட் பண்ணுவாங்க. நிர்மலா தேவியோட மோசமான கேரக்டரான அம்மா இது. ஓ! நல்லா புரிஞ்சுக்கோங்க இத. இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? மேலிடத்துல இருந்து வருது அப்படின்னு. We should keep her away from girl children. ம். இவ்வளவு பெரிய ஃப்ராட பெண்கள் கிட்ட இருந்து தூரமா வைக்க வேண்டிய ரொம்ப கட்டாயம் இருக்கு, அவசியம் இருக்கு.